2025 ஐபிஎல்லுக்குண்டான ஏலம் நடந்துச்சு. இதில் ஒவ்வொரு அணிகளும் அவங்களுக்குண்டான வீரர்களை அவங்களுக்கு என்ன அமௌண்ட்டு கொடுக்கலாமோ அந்த அமௌண்ட்டுக்கு ஒவ்வொருத்தரையும் விலை கொடுத்து வாங்கினாங்க. இப்போ அவங்க விலை கொடுத்து வாங்கினதையோ இல்லை எந்தெந்த வீரர்கள் எந்தெந்த அணிகளுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியோ நம்ம இங்கே பேச போகிறதில்ல. அது நமக்கு தேவையும் இல்லாதது. நம்ம என்ன சொல்ல வரோன்னா, விளையாட்டை விளையாட்டாக பார்க்க வேண்டும், விளையாட்டை ஒரு பொழுதுபோக்காக பார்க்க வேண்டும். இப்போ நம்ம இங்கே பேச வந்தது என்னன்னா, சமீபத்தில் இந்த வலைதளங்களை எல்லாம் சுற்றி பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதிவு. இந்த வீரரை அந்த டீம் எடுத்துருக்கலாம், இந்த வீரரை இந்த டீம் எடுக்காமல் மிஸ் பண்ணிட்டாங்க, இந்த வீரரை எடுத்தால் தான் இந்த டீம் ஜெயிக்கும், இந்த டீமுக்கு இவர் தான் ஆணிவேர் பில்லர், அப்படி இப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு கிடைத்தது மாதிரி அவங்க ஒவ்வொரு வீடியோவை பதிவிட்டுட்டே இருக்காங்க. ஆர்சிபி கப்பு ஜெயிக்கணும்னா இந்த வீரர்களெல்லாம் இவங்க எடுத்துருக்கணும், இப்போ இவங்க எடுக்கலை, அதனால் ஆர்சி இந்த தடவை ரொம்ப தடுமாறும். ஒருத்தர் பார்த்தோன்னா சிஎஸ்கேல இந்தந்த வீரர்களை எடுத்திருக்காங்க, ஸோ இந்த முறை சிஎஸ்ஏ பிளே 11 செட் பண்ணிட்டாங்க, அதனால் சிஎஸ்கே எல்லாத்தையும் எடுத்துரும். மும்பையில் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருக்காங்க, இப்போ எடுத்திருக்கதும் பெரிய ஜாம்பவான்கள், அவங்க இந்த தடவை பெரிய டஃப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அணிக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கமெண்டுகள் பதிவுகளை இட்டுட்டு வராங்க. நம்ம இங்கே என்ன சொல்ல வரோன்னா, நமக்கு இது தேவையா? நம்மளோட கேள்வி ஒன்றே ஒன்று தான், நமக்கு இது தேவையா? விளையாடுறவன் காசு கொடுத்து ஒரு அணி வாங்குது, அந்த அணிக்காக ஒருத்தன் போய் விளையாடுறான், அவன் ஜெயித்தாலும் தோத்தாலும் அந்த சீசனில் நல்லா புரிஞ்சுக்குவாங்க, அந்த சீசனில் அவன் ஒன்றுமே பண்ணாட்டாலும் அவனுக்கு விலை கொடுத்து வாங்கிய காசு அவனுக்கு போய் சேரப்போகுது, அவன் அந்த காசை வச்சு ஜாலியாக இருக்க போகிறான். ஒரு வேளை நல்லா விளையாடினால் அடுத்த சீசனில் அவன் நல்ல விலைக்கு போவான். நல்லா விளையாடலைன்னா அடுத்த வருஷம் அவனுக்கு உண்டான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாகும். அடுத்தது அவனோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து தான் அடுத்த ஐபிஎல் ஏலத்தில் அவனை டீம்கள் எடுக்கிறதோ எடுக்காமல் போகிறதோ இருக்கும். ஆனால் நம்ம ஆட்களுக்கு ஏன் இந்த அரிப்பு அப்படின்னு தெரியல. இவனை எடுத்தால் தான் நல்லா இருக்கும், இவனை ஏன் எடுக்கலை, இவனை ஏன் மிஸ் பண்ணீங்க? காசு கொடுக்கறது அவன், விளையாடுறது இன்னொருத்தன். காசு கொடுக்குறவனுக்கே மனசு கஷ்டமாக இல்லை, அவனுக்கே எங்கேயும் வலிக்கலை. வெளியில் இருந்து வேடிக்கை பார்க்குற உங்களுக்கு எங்கே வலிக்குதுன்னாக நான் கேட்கேன். அதுலேயும் ஒருத்தர் பார்த்தாச்சுன்னா இங்கே ஒன்று போட்டிருக்காரு, ஆர்சிபியில் இந்த வீரரை தக்க வைக்காமல் விட்டது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லிவிட்டு. ஏன்னா அந்த வீரர் இருந்தால் ஜெயிச்சிருவார், இவர் ஜோசியம் பார்த்து சொன்னார். எதுக்கு தான் இந்த வேலைன்னு தெரியலை. நம்ம முதல்ல சொன்னது தான் இப்போது சொல்கிறோம், விளையாட்டாக பாருங்கள். நீங்கள் விளையாட்டை இவ்வளோ சீரியஸாக எடுத்தீங்கன்னா, சீரியஸாக எடுக்க வேண்டிய விஷயத்தை நீங்கள் விளையாட்டாக விட்டுருவீங்க. விளையாட்டு ஜஸ்ட் ஒரு பொழுதுபோக்கு. அவன் ஜெயித்தாலும் தோத்தாலும் நாளைக்கு அவன் என்ன சொல்கிறது, விளையாடாமல் உட்கார்ந்துருந்தாலும் அவனுக்கு ஏலத்தில் எடுத்த காசு அவனுக்கு கொடுக்கத்தான் போகிறாங்க. அவன் அந்த காசை வச்சு ஜாலியாக இருக்கத்தான் போகிறான். அவனுக்கு ஒரு வருஷத்துக்கு உண்டான சம்பளம் அது. இதை விட்டுக்கிட்டு அது சரியில்லை, இது சரியில்லை, அது சொத்தை இது சொத்தைன்னு சொல்கிறத விட்டுக்கிட்டு ஒழுங்காக போய் உங்கள் வேலைகளை பாருங்கள், பொழப்புகளை பாருங்கள். காசு கொடுக்குறவனுக்கு தெரியும் எவனை வாங்கினான்னு, காசு வாங்கினவனுக்கு தெரியும் எப்படி விளையாடணும்னு சொல்லிட்டு. நீங்கள் விளையாட்டை டிவியில் இருந்தோ இல்லை எங்கேயாவது மேட்ச்சுக்கு டிக்கெட் கிடச்சுன்னா இங்கே அங்கே போயிருந்து பார்த்து ரசிக்கிறதோட நிப்பாட்டுங்க, அவ்வளோதான்.